நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மாமா அந்த ஆள மாப்பிள்ளன்றாரு, அந்த ஆளு இந்த அம்மாவை மாமியாருன்னு சொல்றாரு. அப்போ அப்போ அந்த அம்மா தான் வைத்தீஸ்வரி. பாரதியால பேச முடியுங்கிற விஷயத்த இந்த அம்மா கிட்ட சொன்னதான் எடுபடும். இப்பவே போய் உண்மையை போட்டு உடைக்கிறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன். இவனை கண்காணிக்கிறதே ஒரு பொழப்பா போச்சு. இப்ப நம்ம பிஸியா இருக்காங்க, இப்ப சொன்னா எடுபடாது. அவங்க தனியா வரட்டும், அப்ப சொல்றேன். அதான் கரெக்ட். பிருந்தா, உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்க முடியுது? ஒரு கல்யாணத்தை நிறுத்த இவ்வளவு பக்கமா பிளான் பண்ற, கிரேட் நீ. இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன்.
தேங்க்யூண்ணா. சரி வரேன். போயிட்டு வாங்க. ஹாய். டேய், என் மாமா சிரிச்சவன் உள்ளதா இருக்கான், என் தங்கச்சியும் உள்ளதாண்டா இருப்பா. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இளிச்சவாயன் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சிரிச்சவாயன்? என் மாமா இருக்கானே, அவன் எப்பவும் சிரிச்சிட்டு தானே இருப்பான். டாக்டர் அவங்கிட்ட போய் யோ உன் உயிர் போகுது சொன்னப்ப கூட அந்த நேரமும் அவன் சிரிச்சிட்டு தானே இருந்தான். அவன் சிரிச்சு சிரிச்சு என்ன இழிச்சவன் ஆக்கிட்டான்டா. என்ன பாஸ் சொல்றீங்க? ஏய், நான் என்ன இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் தானே சொல்றேன், புரியல? சாரி பாஸ், Sorry ஒரு ஆர்வத்துல பாஸ். உன் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதெல்லாம் கல்யாண பொண்ணை கடத்தறல காட்டணும்டா. ஓகே பாஸ். ஓகே பாஸ். டேய், ஏன்டா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் கடத்துற வேலையை பாருங்கடா. ஐயோ, உங்க கூட மல்லு கட்டவே முடியல என்னால. சு சார்ஜ். டேய் 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 வரடா டேய். டேய், என்னடா இது? பாஸ், பொண்ணை கடத்துறதுன்னா சும்மாவா? அதுக்கு ஆயுதம் வேண்டாம், அதைத்தான் இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா பாஸ். அப்படி என்னதான்டா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பாஸ், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல பாஸ். பொண்ணை கடத்தணும், அவ்வளவுதானே பாஸ். போய் கடத்திட்டு வந்துடுறோம். கடத்திட்டு வந்துடுறேன் பாஸ். ஐயோ, என்னடா? என்னடா? பாஸ், நீங்களும் வாங்க பாஸ். ஐயோ, ஏன்டா போட்டு என்ன இப்படி படுத்துறீங்க? இப்போ நான் தான்டா வில்லன். வில்லன் நேரடியாக களத்துல வரலாமா? அதோட இப்போ நான் அங்க வந்தேன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிரும்டா. நம்ம பிளானை பூரா கண்டுபிடிச்சிருவாங்கடா. அப்புறம் எப்படி பாரதியை கடத்துறது? ஓகே பாஸ், நீங்க சொல்றது கரெக்ட். பாஸ், நீங்க இங்கே இருங்க பாஸ். நாங்க போய் அந்த பொண்ணை கச்சிதமா கடத்திட்டு வந்துடுறோம் பாஸ். ஐயோ, டேய், மறுபடியும் ஏன்டா வரீங்க? பாஸ், பொண்ணை கடத்தணும்னு சொல்றீங்களே, ஆனா எந்த பொண்ணை கடத்தணும்னு சொல்லவே இல்லையே பாஸ். டேய் 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 டேய், இப்போ வந்து கேக்குற கேள்வி என்னது? நீங்க கடத்துறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டு போல இருக்கடா. சாரி பாஸ், நான் கார்ல வரும்போதே கேட்கணும்னு தான் நினைச்சேன், மறந்துட்டேன் பாஸ். போடாங், ஒரு காரை நிப்பாட்டுறதுக்கு பூனை நடுல விட்டமே ஞாபகம் இருக்கா? இருக்கு பாஸ். அந்த காருக்குள்ள என் அத்தை பொண்ணு பாரதி இருந்தாலே, அவளை யாரும் பார்க்கலையா? பார்க்கலையா பார்க்கலையே பாஸ்? பாஸ். பார்க்கலையா? சரியா போச்சு போ. ஏன்டா என்ன போட்டு இப்படி படுத்துறீங்க? பார்த்து தொலைங்கடா. பாஸ், பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க பாஸ். ஏய், அவ நான் கட்டிக்க போற பொண்ணுடா. அழகா தான் இருப்பா. பாஸ், அந்த பொண்ணு போட்டோவை என் செல்ல போட்டோ பிடிச்சிட்டுமா பாஸ்? ஏன்டா? இல்ல பாஸ், பொண்ணு மாறிட கூடாதுல்ல. இரு, உன் போனுக்கு நானே அனுப்புறேன். வந்திருக்கும் பார். ஓகே பாஸ். டேய், சீக்கிரம் கிளம்புங்கடா, கல்யாணம் முடிஞ்சிரு போகுது. இந்த துரசிங்க ஜெயிக்கணும்ல. கண்டிப்பா ஜெயிப்பீங்க பாஸ். என்னடா கவுக்குரிய? இப்படி காட்டுங்கடா. ஓகே பாஸ். சிங்கம்டா, துரசிங்கம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. போதும் பாஸ், நாங்க கிளம்புறோம். இந்த டயலாக் சொன்னா உடனே கிளம்பிடுவீங்களே. சரி சரி, கடத்தும் போது இந்த வண்டியில வச்சு கடத்தி கொண்டாங்கடா. நான் Okay, நம்ம boss. இடத்துல வெயிட் பண்றேன். ஓகே பாஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். ஓகே பாஸ். டேய், நம்ம பாஸ் நமக்காக இந்த காரையே தியாகம் பண்றாரு. இந்த மாதிரி பாஸ் நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். டேய், மச நின்னு பேசிட்டு இருக்காம போய் பொண்ணை கடத்தலாம் வாங்கடா. இரு. நாங்க 2 பேரும் உள்ள போறோம், நீங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க. தேவைன்னா நாங்க உள்ள கூப்பிடுறோம். நீ வண்டியை திருப்பி ரெடியா வை, நாங்க பொண்ணோட வரோம். ஓகே ஓகே, போங்க. என்னடா, பொண்ணை தவிர மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? வாழ்த்துக்கள் முதலாளி. வாங்க 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 பெரிய தம்பி, அங்க பாருங்களேன். வாங்க வாங்க. நீங்க? நான் பொண்ணோட அப்பாங்க. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இல்ல இல்ல வேணாம், இப்பதான் நாங்க சாப்பிட்டோம். வேணாங்க. சரி, உட்காருங்க. இப்பதான் சாப்பிட்டு நான் வந்தோம். வந்துடுறேன். பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வருது போல. டேய் உமாரா, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. அதான் மாமா விழுந்து விழுந்து கவனிக்கிறாருங்கிறீங்க. மோகினி, என்ன? ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லையா? ஹே மோகினி, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்தது எனக்கு தானே, அதை பற்றி பேச தான் வந்தேன்.
ஐயோ அத பத்தி பேசி எனக்கு இப்ப நேரம் இல்லைங்க, எனக்கு வேலை இருக்கு. மோயினி ஒரு நிமிஷம். இவன என்ன? வீட்டில் தான் எல்லா வேலையும் பண்ற, இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா? நீ ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. நீங்க என்கிட்ட இப்படி பேசுறது உங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மோயினி. அண்ணே எதுக்குண்ணே அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? அதான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்க. நான் மட்டும் தனியா இருக்க போர் அடிக்குதுண்ணே, ஒண்டியா இருக்கண்ணே. எனக்கு கம்பெனி கொடுங்கண்ணே, வாங்கண்ணே போலாம். ப்ளீஸ்ண்ணே வாங்கண்ணே போலாம். இப்போ என்னடா பண்றது? நம்ம பாஸ் சொன்ன பொண்ண காணா, வேற ஏதோ ஒரு பொண்ணு கல்யாண கோலத்துல வருது. டேய், உன்னை பாஸ் அடிக்கடி திட்டுறது சரிதான்டா. இது வேற கல்யாணமா இருக்கும். இது முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம பாஸ் சொன்னா அவங்க அத்தை பொண்ணு கல்யாணம். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சுடா. எல்லாருமே இப்போ 2 மீட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் பாஸோட செல்லுல இருந்த அந்த பொண்ணு போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு பாரு. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனக்பிஸ் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாகணபதாயே நமஹ. ஆமா. டேய், நம்ம ஒரு செகண்ட் கூட அசரக்கூடாதுடா. அலர்ட் ஆகணும். அந்த பொண்ணு வந்தோன்னே தூக்குறோம். டன். நமோ கணபதியே நமோ பிரமதபதியே நமஸ்தே ஸ்கந்தோதராய ஏகதந்தாய விக்னேநாசனே. பொண்ணே வந்துட்டா. இந்த வைத்தீஸ்வரி நின்ன இடத்தை விட்டு நகரவே மாட்டேங்கிறாளே. என்ன செய்யலாம்? அச்சோ, இனிமே ஒரு செகண்ட் லேட் பண்ணா கூட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதே. உடனே வைத்தீஸ்வரி கிட்ட பத்த வைக்க வேண்டியதான். என்ன பண்றது? போனா வேற பாத்துருவாங்களே. அக்கா அக்கா, என்னம்மா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. அங்க கண்ணாடி போட்டு நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அந்த கிரீன் சேலை கட்டிட்டு இருக்காங்களே அவங்களா? ஆமா, அவங்க. சரிம்மா, கூப்பிடுறேன். ஒரு பொண்ணு உங்களை கூப்பிடுது, ஏதோ பேசணுமா? என்னையா? ஆமா. ரயிலு, அந்த பொண்ணு என்ன கூப்பிடுறா. எனக்கு தெரிஞ்சவ மாதிரி இல்லையே. உங்களை தெரியாதவங்க யார் இருக்க முடியும் மேடம்? எத்தனையோ லேடிஸ் கிளப் மீட்டிங்ல பேசிருக்கீங்க இல்லையா? யாராவது உதவி கேட்டு வந்திருக்க போறாங்க. ஓ, என்ன ஏதுன்னு பாருங்க. சரி வா, என்னன்னு பாப்போம். மேடம். யார்மா நீ? எதுக்கு என்ன வர சொன்ன? மேடம், உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயம் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ரகசியம். கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். சரி, என்னன்னு சொல்லு. அத உங்ககிட்ட தனியா தான் பேசணும். அப்போ நான் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் வரேன் மேடம். சரி, இப்ப சொல்லு. மேடம், அது ஒரு ரகசியம். என்னன்னு சொல்லு. அதான் ரகசியம்னு சொல்றியே, என்னன்னு சொல்லு. இப்போ என்னடா பண்றது? அதான் அந்த மச்சான், பொண்ணு எங்க எனக்கு இருக்குன்னே தெரியலையே. மேடம், ரொம்ப சீரியஸான சீக்ரெட்டான விஷயம். கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஐயோ, சீரியஸ் சீக்ரெட்டுங்கிறது என்னன்னு தான் சொல்லி தொலையேன். அது வந்து மேடம், இவரா? டேய், பாஸ் சொன்ன பொண்ணு அங்க இருக்குடா. டேய் வாடா. ஹலோ. ஹலோ, எல்லாம் கோயில தானே இருக்கிறீங்க? ஆமா. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? இதோ இப்பதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல. திருநாவ கல்யாணத்தை நேர்ல பார்க்கணும் ஆசைப்பட்டேன், அதான் முடியாம போச்சே. மேடம்,
நீங்களும் இங்க வந்திருந்தா எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? நீங்களும் வந்திருக்கலாம்ல கல்யாணத்துக்கு. நீ தான் நான் திருநாவுக்கரசு நேரில் பார்த்தா கெடுதல்னு ஜோசியக்காரன் சொன்னதா சொன்னியே. மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு, உங்களை கூப்பிடுறாரு. மாப்பிள்ளை என்கிட்ட பேசணுமா? ஆமா மேடம். எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, உடனே கூப்பிட்டாரு. வாங்க வாங்க மேடம். பாரதி ஊமை இல்லைங்கிற மேட்டரை ஸ்ட்ரெயிட்டா மாப்பிள்ளை கிட்டே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அதான் மனசை கல்லாக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வராட்டி என்ன, கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரியுமா? உங்க ஆசீர்வாதத்துல இங்க எல்லாம் நல்லபடியா நடக்குது. உங்களை கூப்பிடுறாங்க. ஓ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்கு. சரி, முகூர்த்தம் முடிட்டு நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி. நீ இங்க வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? அதான் உன்னை கட் பண்ணி அங்கேயே இருக்க வச்சுட்டேன். அலர்ட்டரா? சரி, ஓகே. மாப்பிள்ளை மனமேடையில தானே இருக்காரு, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? மாப்பிள்ளை மனமேடையில் தான் இருக்காரு. அவர் வர சொன்னதுனால தான் உங்களை நான் வர சொன்னேன். ஆமா, என்னதெல்லாம்? நீ தானே கல்யாண பொண்ணு. நானா? சக்சஸ் சக்சஸ். எங்க போயிருப்பா? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாளே. ஐயோ, ரயிலு எங்க வைத்தீஸ்வரி? முகூர்த்த நேரத்துல எங்க போயிட்டா? சீக்கிரம் வைத்தீஸ்வரி போய் கூட்டிட்டு வா, முகூர்த்தத்துக்கு நேரம். சரி சரி, நான் போய் பார்க்கறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா நான் டென்ஷன்லயே செத்துருவேனே. என்ன மேடம், ரகசியம் பேசி முடிச்சாச்சா? இல்ல ரயிலு, அந்த பொண்ணு ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த கரடி கிட்ட இருந்து போன் வந்துடுச்சு. கரடியா? ஆமா, அந்த சிதம்பரம். அவன் போனை அட்டன் பண்ணலன்னா அவன் இங்கே வந்து தொலைச்சிருவானோங்கிற பயத்துல தான் அட்டன் பண்ணி தொலைச்சேன். திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணை இங்க காணோம். எங்க போயிருப்பா? மேடம், உங்களை காணோம்னு அங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க வாங்க, அப்புறமா அந்த பொண்ணு விஷயத்தை பேசலாம். இல்ல ரயிலு, ஏதோ முக்கியமான விஷயம் சீக்ரெட்னு வேற சொன்னாலே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான். மேடம், இப்ப நீங்க அங்க வரலன்னா எல்லாரும் தப்பா எடுத்துப்பாங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. வாங்க போலாம், வாங்க. நீ சொல்றது வாஸ்தவம் மேடம். ஆனா என்னமோ சீக்ரெட்னு சொன்னா ரயிலு, கண்டுபிடிச்சிடலாம். என்னமோ சொன்னா சீரியஸ்னு வேற சொன்னா தெரியுமா? அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஏய் இருடா, மெதுவாடா. மெதுவாடா. பாஸ், சக்சஸ் பாஸ். சிங்கம் துரசிங்கம்ல ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ல. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கடத்திட்டு வந்தோம் பாஸ். எங்கடா என் செல்லம்? பாஸ், நீங்க கால் வச்சிருக்கீங்களே மூட்டை, அந்த மூட்டையில தான் பாஸ் இருக்கு. பாத்து பாத்து பாஸ், லைட்டா பேலன்ஸ் மிஸ் ஆயிருச்சு. அதுக்காக இப்படி என் செல்லத்தை வந்து இப்படியா மூட்டையில கட்டி தூக்கிட்டு வருது? பாஸ், மூட்டையில கடத்தாம வேற எப்படி பாஸ் கடத்துறது? அப்படியே அப்பிடுவேன். இப்பெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. லைட்டா ஒரு ஸ்ப்ரே, அப்படியே மயங்கிருவா. அலேக்கா அப்படியே தூக்கிட்டு வரதை விட்டுட்டு, ஏண்டா எத்தனை படம் பார்த்துருப்பீங்க? பாஸ், நாங்க பார்த்த படத்துல இந்த மாதிரி தான் கடத்துவாங்க பாஸ். ஆளு பாரு, புது படங்களை பாருங்கடானா
எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஏண்டா அதுக்காக ஐயோ என் செல்லண்டா அவ, வலிக்குண்டா அவளுக்கு, பாவண்டா அவ, அவருங்கடா. டேய், என்ன பண்ண போறீங்க? மூட்டை அவுக்க போறேன் பாஸ். டேய் அடிச்சனா 2 பேர் மட்டும் அவருங்க. டே என் செல்லண்டா பார்த்து அவருங்க. பாஸ் இங்க பாருங்க பாஸ். பாஸ் பாருங்க பாஸ், வெக்கப்படாதீங்க. பாருங்க பாஸ். பாஸ் இங்க பாருங்க பாஸ். பாருங்க பாஸ். டேய் பாத்து. டேய் இவன் என் தங்கச்சிடா, அவரோட சீக்கிரம். டேய் தண்ணி எடுத்துடா. அட பாவீங்களா. தங்கச்சி 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 இங்க பாருமா, அண்ணம்மா பிருந்தா. பிருந்தா தங்கச்சி என்னாச்சுமா? யார் நீ? எதுக்காக என்னங்க தூக்கிட்டு வந்தீங்க? இல்லை நான் உன் அண்ணம்ல சிங்கம், துரை சிங்கம். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ல. ஐயோ என்னம்மா நீ. டேய் இங்க பாருமா, அண்ணன் சிங்கம்மா. என்ன தெரியல? என்ன பிருந்தா, உன்னை மார்பிளையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த அண்ணம்மா. சிங்கம்மா, துரை சிங்கம். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்மா. ஐயோ டேய் போங்கடாங்க. அம்மா ஐயோ. இங்க வருமா, இங்க வரு. பாஸ் அடிச்ச அடியில பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ். என் தங்கச்சியா அடிச்சியா? பாவண்டா அவ. என் தங்கச்சி என்னையே மறந்துட்டானா? ஐயோ அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. சிங்கம்டா நானு. அவளை தூக்கிட்டு வாங்கினா இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டு. ஐயோ பாரதி. டேய் இந்நேரம் என் செலுத்து கல்யாணம் நடந்துருக்குமேடா. ஐயோ அப்படி மட்டும் நடந்துச்சு, இந்த சிங்கம் முறையா தோத்ததா ஆயிடுமேடா. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுடா. ஓகே பாஸ். வாங்கடா, என் தங்கச்சி கூட்டு வாங்கடா. பாஸ் பழக்க தோசைல அதுவும் மறந்துட்டேன் பாஸ். வாமா வாங்கடா. வா.